9th standard chapter 7 mensuration exercise 7.1ல 6th sum find the area of the unshaded region அப்படின்றாங்க. ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதில் அன்ஷேடட் ரீஜன் உடைய ஏரியா என்ன, பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போது ஒரு ட்ரையாங்கிள் பார்க்கும்போது ஏபிசியில் இந்த ரெண்டு அளவு நமக்கு தெரியுது, மூணாவது அளவு என்னன்னு தெரியல. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஷேடட் ரீஜன், அதை நம்ம முதல்ல எடுத்துப்போம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ரஃபாக வரைகிறதா இருந்தாலும் வரைஞ்சிக்கலாம். இது 90 டிகிரின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது, ஓகேங்களா. அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைபாட்டனஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், கர்ணம் அப்படின்றது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஸோ அந்த சைடை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் பண்ணிக்கணும், மீதி ரெண்டு சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். அதாவது ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர் அல்லது பிடி ஸ்கொயர், நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபாட்டனஸ் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 10th இதை வச்சு ஒரு தியரமே வரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ், எல்லாத்துக்கும் ஸ்கொயரை போட்டுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு ஏபின்றது தெரியாது, ரைட்டுங்களா. இப்போ ஏடியோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர். அடுத்தது டிபியோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயர். ஸோ அப்போ 12 ஸ்கொயருடைய ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 144. 16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 256. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 400 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இது எதுடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர். நமக்கு சைடுன்னும் போது ஸ்கொயர் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும். அப்படி ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல என்ன மட்டும் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா ஏபின்னு நிற்கும். 4க்கு ரூட் எடுத்தால் 2, 2 0 இருந்ததுன்னா அது ஒரு 0வா ரூட்டுக்கு வெளியே எடுத்து எழுதலாம். அப்போ ஏபியோடைய அளவு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர், ஓகேங்களா. இப்போ நமக்கு ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ ஏபிசின்னு சொல்லிட்டு 3 சைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிப்போமா. அப்போ ஏவுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏவுடைய வேல்யூ நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். அடுத்தது பியோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா பிசி அதோடைய அளவு வச்சுக்கிறேன், தட் இஸ் 42 சென்டிமீட்டர். அடுத்தது சி உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஏ உடைய அளவு, தட் இஸ் 34 சென்டிமீட்டர். நம்ம வழக்கமாக ஹெரான்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. அப்போ இந்த வேல்யூஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 20 ப்ளஸ் 42 ப்ளஸ் 34 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 96ன்னு சொல்லிட்டு கிடைக்குது, டிவைடட் பை 2. இந்த 96 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 48 சென்டிமீட்டர். ஸோ எஸ்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 48 சென்டிமீட்டர். அடுத்தது ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி, ஓகேங்களா. ஸோ அப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி, முக்கோணம் ஏபிசியோடைய பரப்பளவு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிடலாம் டேரெக்டாகவே. ஸோ எஸ்ஸுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 48. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஐயும் ஏவையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 14ன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ் மைனஸ் பின்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 28. எஸ் மைனஸ் சி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போது இதை நம்ம ரூட்டை இதை மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி போடுறது ஒரு மெத்தடு. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி போடும்போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ரூட்டை கண்டுபிடிக்கிறதுன்றது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48ன்றது 2 டேபிளில் போகும், அதே மாதிரி 6 டேபிளில் போகும். நம்ம எந்த டேபிளில் பிரிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இது பார்த்தீங்கன்னா 7 டேபிளில் போகும், சரிங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 6 டேபிளில் போகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏன் இதை 6 டேபிளில் போட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் 7 டேபிளில் போகும், இது ரெண்டும் 6 டேபிளில் போகணும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுட்டோம்னா ரூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், 2 தடவை இருந்ததுன்னா அதை ஒரு தடவை வெளியே எடுத்து எழுதலாம். ஸோ நான் இந்த 48 என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 6 8s are 48, ஓகேங்களா. அதே மாதிரி 14 எப்படி பிரிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 7 2s are 14. ஸோ இதுக்கு இதை பிரிச்சாச்சு, இதுக்கு இதை பிரிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 28 2 டேபிளையும் போடலாம். நான் எந்த டேபிளில் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 7 டேபிள். அப்போ தான் இங்கே ஒரு 7க்கு இன்னொரு 7 மேட்ச் ஆகும். ஸோ அப்போ 7 4s are 28. இந்த 6 எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. ஸோ இந்த வேல்யூஸை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து போட்டாச்சு, ரைட்டுங்களா. இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை வருதுன்னா அதை ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதலாம். ஸோ 6 எடுத்து எழுதிட்டோமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 8 எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 into 4 என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ அப்போ இதுவும் 8 தான். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ 2 தடவை 8 வரதுனால அதை ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 2 டைம்ஸ் வருது இல்லைங்களா. ஸோ அப்போ 7 1 டைம் ரூட் இல்லாமல் எடுத்து எழுதுங்க. ஸோ 6 into 8 into 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது மொத்த ட்ரையாங்கிளோடைய பரப்பளவு, ஓகேங்களா. ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது மொத்தத்துடைய அளவு. ஆனால் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷேடட் ரீஜன் கேட்குறாங்க. மொத்தத்தை கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ இந்த அளவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த அளவை எப்படி
ஸோ இப்போ இந்த அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபார்முலா தான். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. ஸோ அப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்போ ½ இன்ட்டு பின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அடிப்பக்கம், ஓகேங்களா. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12. ஹெச்சோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 16. அப்போ இதில் 2 நீங்கள் எதை வேணாலும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 6 ஆர் 12. இந்த 6ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 96. இது ஏரியான்றதுனால இதுவும் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது நமக்கு பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா தெரியும், இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா தெரியும். அப்போது இந்த பெருசுலேருந்து இந்த சின்னதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மீதி இருக்கிறது இந்த அன்ஷேடட் ரீஜனுங்களா. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் தி unshaded region. ஸோ அன்ஷேடட் ரீஜன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அன்ஷேடட் ரீஜன் பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 336 ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ மைனஸ் சின்ன ட்ரையாங்கிள் நார்மலாக ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா 96. ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 13ல் 9 போச்சுன்னா 4. ஸோ இங்கே 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் அன்ஷேடட் ரீஜனுடைய ஏரியா. ஸோ அப்போ ஒரு ரீகேப் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த சைடை கண்டுபிடிக்கிறோம். அந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்காக ரூட் எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் கிடைச்சதுனால வழக்கம் போல் ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவை பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தான் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க. பெரிய ட்ரையாங்கிள் மைனஸ் சின்ன ட்ரையாங்கிள் பண்ணிங்கன்னா அன்ஷேடட் ரீஜனுடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும், ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.